நேர விஜய் உட்காந்துருக்குற அந்த கண்ணாடி முன்னாடி எச்சியை புளிச்சுன்னு துட்டி தடவிட்டு இருக்கு. அது கண்ணாடியை கிளீன் பண்ணுது. கருப்பா இருந்திருக்கும் கண்ணாடி, என்ன அழுக்கா இருக்கே. கிளீன் பண்ணுது. இது இருப்பா அழுக்கா இருக்கு. யாரு பவுன்சர்ஸ் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல சார். எல்லாம் சம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அதுங்க கார் மேல பேனட்லையும் அதுலயும் நீந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க ஸ்விம்மிங் பூல் பவுன்சர்ஸ் மைண்ட் உள்ள ஓடி இருக்கும். நாங்க துப்ப வேண்டியது நீங்க துப்பிட்டீங்களா, ஓகே. ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீந்துதுங்க. பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்மளுடைய குழந்தைகள் கட்சியான தாவேகா பத்தி நிறைய விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக மதிப்பிற்குரிய திரு பாலாஜி பிரபு அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட் பேசுகிறார் சார். வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன். முத்துராமலிங்க தேவர்லேருந்து காமராஜர்லேருந்து அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாத தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. இவர் வாழ்க்கையை விட்டு வந்துட்டாராம், சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டாராம், மக்களுக்காண்டி விட்டு வந்துட்டாராம். என்ன விட்டு வந்தீங்கன்னு தெரில. அது எதுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு? சொல்லி காமிக்கிறாரு விஜய். அவர் விட்டு வந்தேன்னு சொல்றது ஒரே ஒரு ஆளமனா சொல்லலாம். சங்கீதா விட்டு வந்துட்டேன்னு வேணா சொல்லலாம். மற்றபடி அப்பா அம்மா விட்டு வந்துட்டேன் பாருங்க, பையனை விட்டு வந்துட்டேன், பொண்ணை விட்டு வந்துட்டேன், இதெல்லாம் வேணா அவர் சொல்லலாம். திரைப்படத்தை விட்டு வந்துட்டேன் இதெல்லாம் அவர் சொல்லலாம். மாமியார் சோப் போடுறதை விட்டு வந்துட்டேன், ரசிகன் படத்தை சீன் சொன்னேன். என்னங்க அப்படியே ரியாக்ஷனே வேற மாதிரி போறீங்க. இல்ல சொல்றேன் ஒரு இதுவா. இப்ப அந்த திருச்சி பிரச்சாரத்து கிழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பாட்டு வேற பாட ஆரம்பிச்சாரு. நான் தன்னந்தனி ஆளு, அப்படி நான் தன்னந்தனி ஆளு. உண்மைதான். இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷன் மே 4க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார், மே 4 ஒரு முக்கியமான நாள், திரிஷாவோட பிறந்த நாள். நான் வச்சிருக்கேன் திரிஷாவோட பிறந்த நாள். நம்ம இப்போ திரிஷாவுக்கு வாழ்த்து தெரிகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே திரிஷாக்கா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே திரிஷாக்கா. நீங்களும் அக்காங்கிறீங்க, நானும் அக்காங்கிறீங்க. திட்டம் வரானாங்க. திரிஷா வேணாம், அது சொல்ல வேணாம். திரிஷா அக்கா பர்த்டேவே சொல்ல முடியலையேங்க. எப்படி சொல்றது? மே 4. அப்ப ஹாப்பி பர்த்டே திரிஷான்னு சொல்லிடலாம். ஆமா, ஹாப்பி பர்த்டே திரிஷா அக்கா. ஹாய் திரிஷா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் திரிஷா, ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிடலாம். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு மே 4 வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு அந்த மூடு இருக்கு அது சொல்றதுக்கு. அதனால இன்னைக்கே சொல்லி கண்டிப்பா அந்த மூடு அவங்களுக்கு இருக்காது. அது தெரியல. அது அவங்க பிறந்த நாளுக்கு எப்படி சார் இல்லாம அவங்க இல்லைங்க. மே பிறந்த நாள், மே 4 பிறந்த நாள், அன்னைக்கு ரிசல்ட் வருது இல்ல, எப்படி மூடு இருக்கும்? காலையில பிறந்த நாள் சார். மொத்தத்துல சார் காலையில கேக் வெட்டி கொண்டாடிடுவாங்க, சாயங்காலம் தான் ரிசல்ட். முதல் நாள் நைட்டே கேக் வெட்டி கொண்டாடட்டும். ஆனா அடுத்த நாள் நைட்டு கேக் வெட்டி கொண்டாட முடியுமான்னு தெரியலையே. ரிசல்ட் வந்துருமே, தெரியலையே. பட் இருந்தாலும் பார்ப்போம். அதான் சொல்றேன். இந்த தன்னந்தனி ஆளு அது எப்படின்னா, மே 4க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய 56,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் மொட்டை மாடியில், ஏன்னா பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இவர் தன்னந்தனி ஆளு, ஏய் நான் தன்னந்தனி ஆளு ஜூஸ் அவரே ஜூஸ் குடிக்க வேண்டியதான். ஜூஸ் குடிப்பாரா, காஃபி குடிப்பாரா, டீ குடிப்பாரா, இந்த ஆராய்ச்சி இப்போ எதுக்கு தேவை? கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு ஜூஸ் தான், தன்னந்தனி ஆளு, ஏய் நான் தன்னந்தனி ஆளு அப்படின்னு பாடி ஆடிட்டு இருக்க வேண்டியதான். இதுல இன்னொருத்தர் இருக்காருல்ல இந்த கட்சியில, ஒருத்தர் திருத்தணி வேட்பாளர். திருத்தணி வேட்பாளர் ரொம்ப காமெடி. அதாவது அவர் தனியா இல்ல, கேளுங்க. மதிப்பிற்குரிய B.R. அம்பேத்கரோட லுக்லைக் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தார். அம்பேத்கரோட லுக்லைக் ஆர்டிஸ்ட் இல்ல, அம்பேத்கர் எல்லாம் இவர் அம்பேத்கர் மாதிரி சீவி, அம்பேத்கர் மாதிரி மீசை வச்சு எல்லாம் போறாரு எல்லா பக்கமும். அதாவது மீசை இல்ல, கண்ணாடி பாருங்க. நான் தாவேகா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாவேகா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாவேகா வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் நிக்கிறேன். அம்பேத்குமார் அவர் பேரே அம்பேத்குமார். அம்பேத்குமார். ஓகே. அது அந்த அவர் பேர் அம்பேத்குமார் இல்ல. எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. இந்த தாவேகாரவங்களோட பத்தி பேசினாலே கன்ஃபியூஷன் ஆகுது. அது சத்தியகுமாருங்க கொஞ்சம் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. நீங்க அம்பேத்கர்னு ஏங்க அம்பேத்கரை போய் இவரோட கம்பேர் பண்ணி? இல்லங்க, அவரு தாங்க சொல்லிக்கிறார். அந்த மாதிரி கண்ணாடி போட்டுருக்காரு, அந்த மாதிரி சீவிருக்காரு. ஆமா, எல்லாத்துக்கும் தான் ஆசை இருக்கு. அவரு விஜய் கூட தான் எம்ஜிஆர் ஆகணும் ஆசை இருக்கு. அதனாலதான் திரிஷா கூட வச்சிருக்காரு. அதான் ஆல்ரெடி தலையில வச்சிருக்காரு தொப்பி. இது அது முடியா? சரி, விக்கு. அது வெள்ளை தொப்பி. அதாவது 234 விக் ரெடி, பொம்மை ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த அம்பேத்குமார் முடிச்சுட்டு இதுக்கு போகுமா, இதுக்கு முடிச்சுட்டு அது போகுமா, இல்ல இது முடிச்சிருவோம். 234 பொம்மை ரெடி பண்ண சொல்லிட்டாரு. புஷி ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஏய் தளபதி 234 பொம்மை கொஞ்சம் ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாரு. அந்த பொம்மையெல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து டெலிவரி பண்ண போறாங்க நாளை கழிச்சுல இருந்து. அது எப்படின்னா
வேட்பாளர்கள் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு பரபரப்பாக வந்தால் பொம்மையை வந்து டெம்போவில் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. கேட்டிருக்காரு ஒரு வேட்பாளர், என்ன அண்ணா பிச்சை, நீங்கள் வந்து தளபதியே பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு சொன்னீங்க, இப்போ வந்து பொம்மையை அனுப்புறீங்க, கேளுங்க பொம்மையை அனுப்புறீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நான் மெதுவாக சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ, தளபதி பிக்ல இருந்து ஒரு முடி பிடிங்கி ஒவ்வொரு பொம்மையிலையும் சொல்லியிருக்கேன், தளபதியே வந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்படியாண்ணே, ஒவ்வொரு முடி விக்ல இருந்து போடுனா மொத்த விக்கு காலியாயிருமே, அது மறுபடியும் போய் அவர் வாங்கிப்பாரு, நீங்க இப்ப போங்க பிரச்சாரம் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. பிரச்சாரம் பண்ணு, பிரச்சனை பண்ணாத அப்படின்னு இருக்காரு. அப்ப அங்க முடிச்சுட்டு நிறைய அங்க முடிச்சு அம்பேத்கரை பாதியில விட்டோமே. சாரிங்க, அம்பேத்கர்னே வருதுங்க. சத்யகுமார பாதியில விட்டோமே. சத்யகுமார் பாத்தீங்கன்னா டீ கடையில போய் அங்க திருத்தணியில் நின்றுக்கிட்டு டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து இங்க சுடுதண்ணி பூச்சி மூஞ்சில ஊத்துறா, இல்ல ஒரு டீ குடிச்சுட்டு இருந்திருக்கான். சார் டீ சாப்பிட்றீங்களா? யோ, நான் ஆல்ரெடி டீ சாப்பிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். நீ போறியா இல்லை வந்து டீயை மூஞ்சியில் ஊற்றா அப்படின்னு கேட்டோன்னே டக்குன்னு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. திருத்தணி போகும்ல பஸ்ஸு, அதாவது திருத்தணிலேருந்து திருப்பதி போகும்ல பஸ்ஸு. மனோபாலா ஒரு படத்தில் கேட்பார்ல, என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க சாமி கும்பிடவா அப்படின்னு. அதே மாதிரி தான், அந்த மாதிரி டீ கடைக்கு வந்திருக்கீங்க டீ குடிக்கவா அப்படின்ட்டுருக்காங்க. கேளுங்க, திருத்தணியிலிருந்து திருப்பதி போகும்ல, திருத்தணி போகும் பஸ், அந்த பஸ்ல போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்குமாரா அவர் சத்யகுமார் நான் வந்து தாவேக வேட்பாளர் ஓட்டு போடுங்கிறாங்க. அவன் பாரதான்னா நம்ம ஸ்டேட்டே கிடையாது. இல்ல பஸ்ல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, யோ நான் அவரு இல்ல, அவர் தெலுங்குல பேசுவேன், எந்த ஏமி చెప్తావు నాకు తెలియదే, ஏமி చెప్తావు నాకు తెలియదే அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நான் ரேண்டுகுண்டா அப்படின்னு இருக்கான். இல்ல கொஞ்சம் தாவேகா வேட்பாளர் சத்யகுமார் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே பார்த்துருக்கான், சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியிலேருந்து போறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டாங்க, மொட்டை போடுறது போயிட்டாங்க. திருப்பதியிலேருந்து வரும்ல பஸ்ஸு, திருத்தணி தாண்டி தானே சென்னைக்கு வரும், அப்படி வர பஸ் எல்லாம் மடக்கி வேண்டியிருக்காரு. ஒருத்தர் வந்து பெரிய லட்டு எடுத்து இருந்தாங்க பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது இது அப்படின்னுக்காரு. பிரசாதங்க வச்சுக்கோங்க, பாவம் வெயில்ல அங்கேயும் இங்கேயும் அலையிறீங்க, பசிக்குவீங்க, ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போங்க. பாதி பேருக்கு திருப்பதியிலேருந்து திருத்தணி வந்தோடனே அடையாள அட்டையில் என்னப்பா இது நீயே இல்லையே சார், நான் தான் சார் போய் நல்லா வரணுங்கிறதுக்காக மொட்டை போட்டு இது நீ இல்லைப்பா அம்பேத்கர் என்னது உனக்கு ஓட்டு இல்லையா? எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டார்ல. ஆமாம், எங்க திருச்சி கிழக்குல போட்டார். அது ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் மாலை போட போகும்போது பாத்தீங்கன்னா டிஷ்ஷும் காலுகள் எல்லாம் தூக்கி அடிச்சு, நீ எனக்கு மாலை போடுற ஓடி போயிரு, நீ எனக்கு மாலை போடுற ஓடி போயிரு, உனக்கு எனக்கு சம்பந்தம் அப்படின்னு வந்து அடிச்சு விரட்டுற மாதிரி போட்டு ட்ரால் பண்ணியிருக்காங்க. நெவர் எவர் கம்பேர் சார். எம்ஜிஆரை வந்து யாரோடையும் நான் ஒப்பிட்டு பார்க்கவே விரும்பலை. அவரை வந்து ஒரு தனி ஒரு சினிமாவில் ஒரு கடவுளாக, மக்கள் கடவுளாக தான் பார்த்தாங்க. அவருடைய ஆட்சி காலம், அவருடைய இது எல்லாமே டிஃப்ரெண்ட். பல கட்சி தலைவர்கள் எம்ஜிஆரை ஒரு என்ன சொல்றதுன்னா கோடிட்டு பேசுவாங்க எம்ஜிஆர் போல அப்படின்னு. ஏன் மதிப்பிற்கு முதல்வர் அவர்களே வந்து எம்ஜிஆர் பற்றி சொல்லியிருக்காரு, நான் எம்ஜிஆரோட ஃபேன், அவரோட பாடலை பற்றி பேசாத கட்சியே கிடையாது சார். எல்லா கட்சியும் எம்ஜிஆர் பற்றி பேசுவாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அவர் தெரிஞ்சு பாடினாரா தெரியாம பாடினாரான்னு தெரியல, 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் சொன்னார்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் எம்ஜிஆர் பற்றி பேசிட்டே இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆரோட இவர் கம்பேர் பண்ணலாமா? அவர் என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வீட்டில் தூங்கிட்டே வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து புஷி கேட்டுக்காரு, என்ன தளபதி தூங்கினே இருக்கீங்க அப்படின்னா. எம்ஜிஆர் கூட தான் 84 எலெக்ஷனில் வந்து அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, அதுவும் இது ஒன்னா அப்படி நினைக்கிறாரு போல. எம்ஜிஆர் மாதிரி அவரை ஃபீல் பண்றதுனால எம்ஜிஆராவே மாறிட்டார். என்ன பேச வைக்கிறீங்களா? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு 84ல் கரெக்ட். அதே மாதிரி இவரும் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலான்னு பார்க்குறாரு 2026ல். படு இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் படுத்துக்கிட்டே. சார் எலெக்ஷன் பரபரப்பாக இருக்குது, யாராவது வீட்டுக்குள்ளே படுத்துருப்பாங்களா? படுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. 75 வயசில் வந்து ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஆமாம். எடப்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜாலியாக சந்தோஷமாக வந்து தோளில் வந்து துண்டை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக சந்தோஷமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். ஜெயிக்கிறாரு தோக்கலை, இப்போ எதிர்கட்சி அதெல்லாம் கவலை கிடையாது, பிரச்சாரம் பண்ணுறாரு, மக்களை போகிறார். சீமான் ஒரு பக்கம் போகிறாரு, எல்லாரும் போகிறார். சீமானோட எலெக்ஷனில் போய் தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை பிடிச்சி வாடா, அவனை புடுறா, அந்த 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 குட்டி கொஞ்சம் என்னை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி
மிரட்டிருக்காங்க. போற இடத்துல எல்லாம் வந்து வம்பிழுக்கிறது, போற இடத்துல எல்லாம். நீ கூட எடப்பாடி அவர்கள் எங்கேயோ பேசிட்டு இருக்கும்போது பாட்டு போட்டு விட்டாங்க, டிஎம்கே பாட்டு போட்டு. தமிழ்நாடு எங்க இருந்து பாட்டு, என்னப்பா அது பாட்டு, எங்கிருந்து வருதுன்னு தேடுறாரு. காமெடி, தேர்தல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா சார் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது இவங்க கட்சி காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக போயிட்டு. இல்லை, அவர் செங்கோட்டையன் ஒரு மேட்டர் ஒன்று சொன்னார் சார், அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த விசில் அடிச்சா சளி குறைங்கிறது வேற. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முறை எலெக்ஷனில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விசிகாவுக்கும் இருக்க கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியில் விசிகாவோட ஓட்டைத்தான் பிரிப்பார். என்டிஏ கூட்டணியிலேருந்து எந்த ஓட்டையும் விஜய் பிரிக்க மாட்டாரு. அதனால விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இது பெரிய இழப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது என்னன்னா பச்சையாக தெரியுது, இன்டைரக்டாக தே ஆர் சப்போர்ட்டிங் பிஜேபி. தாவேகா வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் சப்போர்ட், டைரக்டாக சப்போர்ட்டிங் பிஜேபி சார். 29 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ் போகிறாரு. இன்னைக்கு இவ்வளோ சட்டம் பேசுகிறாரு, இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறாரு. பிஜேபி கூட்டணிக்கு போய் பேசினாரா இல்லையா? பேசினார்ல, அதுதான் உளறிட்டாங்களா. ஆதவர்ஜுனா அதையும் வந்து ஒழுங்காக வச்சுக்க முடியல. அதெல்லாம் யாருமே வந்து எங்கிட்ட கேட்கல. ஆதவர்ஜுனா ஆமாம் கேட்டாங்க, 70 சீட்டு வேணான்ட்டாங்க. அப்புறம் இல்லை முடியாதுன்னு நாங்கள் தான் சொல்லிட்டோம் அப்படின்னு. ஒன்று தடவை கேட்கவே இல்லைங்கிறாங்க, ஒரு தடவை கேட்டதாக சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய நடந்தது சார். பயங்கர காமெடி ஓடிட்டுருக்கு சார். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. குளத்தூரில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் அண்ணா பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து பயங்கரமாக கதறி அழுகுது. இன்னொன்று, நான் விஜய் அண்ணா பார்க்க முடியல அப்படின்னு வந்து கதறி அழுகுது. இதுங்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? மிக்சட் எமோஷன்ஸை கொடுக்குறாங்க சார். எமோஷன்ஸ் ஓகே. இதுங்கெல்லாம் வந்து செஞ்சாங்களா பெற்றாங்களா? இல்லை சார், இவங்கெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ். இவங்கெல்லாம் விஜயோட தீவிர. இதுங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ் இல்லை, இதுங்கெல்லாம் ஜாம்பி கிட்ஸ். இல்லை ஜாம்பி நீங்க எதாவது சொல்றீங்க? ஜாம்பி அந்த நீங்க பாண்டிச்சேரியில் கார் போகும்போது பார்த்தீங்களா, அப்படியே வந்து காரில் அப்படியே வந்து படுத்து ஸ்விம்மிங் பூலில் படுத்து விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. இவர் காஸ்ட்லி கார் எடுத்துட்டு அப்படி போயிட்டு இருக்காரு ஈசிஆர் ரூம்ல. அப்படி குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் அப்படின்னு ஜாலியாக அப்படி இப்படி நெளிஞ்சு விளையாண்டு அந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து விஜயை பார்த்து, அதாவது வந்து நான் பார்த்தேன் சார் அந்த கண்ணாடி அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் உள்ள இருந்து கண்ணாடி இறக்குனா குரலை கடிச்சிருவாங்க. கண்ணாடி இறக்குனா சங்கு காலி, கை வேற கால் வேற பிச்சிருவாங்க. கடிச்சு விஜய் கடிச்சிட்டேன். இப்படி ஒரு ஜாம்பி நீங்க பாத்துருக்கீங்களா? மிருகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, ஆமா அதே பேட்டர்ன். அதை லைவா பாக்குறோம், நம்ம லைவா பாக்குற மாதிரி படத்துல தான் பாத்திருக்கேன், லைவா பாக்குறோம். அதுல ஒண்ணு வந்து தாவேக்காவே இல்ல போல, அது வேற ஏதோ டிஎம்கேவோ வேற நாம் தமிழர் இருந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. நேர விஜய் உட்கார்ந்து இருக்கிற அந்த கண்ணாடி முன்னாடி எச்சியை புளிச்சுன்னு தூக்கி தடவிட்டு இருக்கு. அது கண்ணாடி கிளீன் பண்ணுது. கருப்பா இருந்திருக்கும் கண்ணாடி, என்ன அழுக்கா இருக்கே. கிளீன் பண்ணுது. இது இருப்பா அழுக்கா இருக்கு. யாரு பவுன்சர்ஸ் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல சார். எல்லாம் சம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அதுங்க கார் மேல பேனட்லையும் அதுலயும் நீந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க ஸ்விம்மிங் பூல் பவுன்சர்ஸ் மைண்ட் உள்ள ஓடி இருக்கோம், நாங்க துப்ப வேண்டியது நீங்க துப்பிட்டீங்களா, ஓகே. ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீந்துதுங்க. சரி, அதெல்லாம் தாண்டி பாண்டிச்சேரிக்குள்ள போய் பிரச்சாரம் வேணாம். அதாவது தவளக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா ராமு அவரோட கட்சி வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர் செல்வம், அவர் வந்து பிஜேபி வேட்பாளர் பேரை சொல்லி, அதாவது இந்த தொகுதியில் வந்து செல்வத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆதரவை தருவீங்கள் அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்க நாமுவோட ரியாக்ஷன் பார்க்குமே, செல்வம்மா சார் என் பேர் ராமு, செல்வத்துக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரியுங்க சார். சரி என் பேர் ராமு, என்னங்க அப்படின்னா, சரி என் பேர் செல்வம் இல்லை சார், ராமு. ராமு ராமுக்கும் செல்வத்துக்கும் ஓட்டு போட்டு ஆதரவு தெரியுங்கள். இல்லை சார் ராமு மட்டும்தான் சார். அப்போ செல்வத்துக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரியுங்கள். இல்லை சார் ராமு சார். ராமா தெளிவாக சொல்ல வேண்டியது என்னையா, ராமுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரியுங்கள். இங்கே தான் நீங்கள் படிக்காத பழைய படம் பார்க்கணும். அதில் வந்து இவர் சொல்லுவார், சிவாஜி சார், இவர் ராஜா இல்லை ராஜேந்திரன். அந்த மாதிரி அவன் பேர் ராமு இல்லை, ராமசெல்வம். அவனை வீட்டில் எல்லாரும் வந்து செல்வம்னு கூப்பிடுவாங்க, ராமுன்னு கூப்பிடுவாங்க. அதனால ராமுன்னு தான் சொல்லணும். அது ஒரு குழப்பமாயிடுச்சு. இப்படி குழப்பி வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ட்ரைனிங் எடுத்தானா, விஜய் வேன் வரும் இங்கே நிற்கும், இந்த கட்டத்துக்குள்ளே கரெக்டாக இவ்வளோ பெரிய தர்பூசணிங்க, அது எப்படி ஒரு 5-6 கிலோ இருக்கும்,
அப்படியே தூக்கி போடணும்னு ஒரே ஒன் ஸ்ட்ரோக்ல வந்து இங்க பாருங்க அப்படி பிடிச்சி தளபதி தளபதி தளபதின்னு கூட்டத்தில் கத்தி பார்த்தான். அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. பார்த்தான் அன்னைக்கு வந்து ஒருத்தட்ட இளநீ வாங்கி குடிச்சா என் தர்பூசணியை வாங்கி சாப்பிட மாட்டியா இந்த புடி அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி அப்படியே போட்டா சார். அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் அந்த அந்த கட்டத்துக்குள்ளே போய் உழுகு சார். பக்கத்துலேயும் உழுகல, முன்னையும் உழுகல, பின்னையும் உழுகல. பாஸ்கெட் பால் பிளேயரு ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும் கூட போட முடியாது. அவன் தளபதியை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். இல்லைங்க, ஓகே, தளபதி கொலை செய்ய முயற்சி பண்ணலங்க. அது அப்படியே தூக்கி அப்படியே போட்டானா கீழே புஷி நின்றுட்டு இருந்திருக்காரு வெயிலுக்கு. அப்பா வெயில் அப்படின்ட்டு டமார்னு புஷி தலையில போய் ரெண்டா தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அவன் தர்பூசணி பழத்தை மட்டும் போடல, அதாவது பூசணிக்கால வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ரோட்ல உடைப்பாங்கல்ல, காசு போட்டு காசெல்லாம் போட்டு உடைப்பாங்க. வீணா போனவனே தர்பூசணியில எதுக்குடா குங்குமம் போட்டா ஆல்ரெடி சவப்பாக இருக்கும். அது தர்பூசணியில குங்குமம் போட்டுருக்காங்கன்னா அப்ப எப்படிப்பட்டவங்க பாருங்க அந்த கட்சிக்காரங்க. குங்குமத்தை போட்டு காசை சில்லற காசை அள்ளி போட்டு அதை கொண்டு வந்து போட்டு அது வந்து நேர புஷி தலையில உளுந்து புஷி ரத்த கலரையா நின்றுக்காரு. வெள்ளை வெள்ளைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டிக்கு. அங்கிருந்து பார்த்து இதுல தளபதி தளபதி அப்படின்ட்டு இருக்காரு. இவரு நான் உயிர் பொழைச்சா போதும் என்னாச்சு அப்படின்னு பார்த்துருக்காரு. பார்த்தா புஷி ரத்த கலர்னு இருக்காரு. இது உள்ள நடந்ததுனால வெளியில தரல. இது பப்ளிக்ல நடந்தா என்ன இருக்கும்? ஒன்னா இருக்காது, ஜாலியா இருந்திருக்கும். ஒருத்தர் சொல்றாரு அவர் வந்து அப்படி போடும்போது அவர் விக்கை ஏம் பண்ணாரு அப்படிங்கிறாரு. அது இருந்தாலும் இருக்கும். இது வந்து அதாவது மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க, தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு இல்ல, தலைப்பு வந்து தலப்பாவோட போச்சு இல்ல, தலைக்கு வந்து டோப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நல்ல தீவிர ரசிகர் சார். ஏன்னா அவரு இளநீ குடிச்சார். அந்த இளநீ குடிச்சதுனால தான் தர்பூசணி எடுத்து வந்தான். தளபதிக்கு ஏதாவது கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான். அதாவது வந்து கேளுங்க, அன்னைக்கு தர்பூசணியை போட்டு அதை கூட ஒரு மீம்ல போட்டுருக்காங்க சார். மற்ற கட்சியில் இருக்கவங்கலாம் டீ தான் குடிக்கிறாங்க, இவங்க இளநீ கொடுக்குறாங்க. மக்களே தெரிஞ்சுக்கங்க வெயிலுக்கு எது நல்லதுன்னு. கேளுங்க, அந்த தர்பூசணியை போட்டவன் 5-20 கிலோ வந்து பலாப்பழத்தை பண்ருட்டி பக்கம்தான். பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து இப்படி தூக்கி போட்டிருந்தான்னா புஷியோட நிலைமை என்ன ஆகும்? சொலையா பிரிஞ்சிருக்கும்.